யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே வாரத்திலே உங்களை காண்பதிலே உங்களோடு சேர்ந்து பாடுவதிலே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதத்தின் இந்த ஜூலை மாதம் நாம் வந்திருக்கிறோம். கடந்த ஜூன் மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை சுகமாய் காத்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா. எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, எத்தனையோ கண்ணீர் கவலைகள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நமக்கு நடத்தி கொடுத்தார். நேர்த்தியாக நம்ம நடத்தினார், நம் கரம் பிடித்து நடத்தினார். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 இவ்வாறாக சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலும் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவரை அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாத இருப்பாய் என்று சொல்லி அந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்களுக்கு என்னெல்லாம் பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த அதிகாரம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த பாடலை நாங்கள் பாட போகிறோம். எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி நீங்கள் இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவான். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ். ஆமென். எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் மூடுவீராக. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் இரலில் பறக்கும் அம்புக்கும் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். 1000-10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் சேர்ந்து கரங்களை தட்டி சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். தேவன் உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார்.
காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே ஹல்லேலூயா சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் உன்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். உன்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு அவர் பாதுகாப்பை அருளுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். பல குடிசை வீடுகள் திடீரென்று எரிந்து விட்டதாம். எரிந்த அந்த அனைத்து குடிசை வீடுகளும் சாம்பலாகிவிட்டு எல்லோரும் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயர் டிபார்ட்மெண்ட் எல்லோரும் சேர்ந்து யாராவது மாட்டியிருக்காங்களா, ஏதாவது பொருட்கள் சொல்லி அந்த குடிசைகள் எல்லாம் விலக்கி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கோழி ஒன்று அதில் அப்படியே கருகி போய் உட்கார்ந்துதான். உடனே இந்த கோழி செத்து போயிடுச்சுன்னு சொல்லி இந்த போலீஸ்காரர் அந்த கம்பு எடுத்து அந்த கோழியை தள்ளி விடும் பொழுது அந்த கோழியின் சட்டைக்குள் இருந்து குஞ்சுகள் வந்ததாம். இது ஒரு பேப்பரில் படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, தன் தாய் தன் குஞ்சுகளை பாதுகாத்து கொண்டு அது ஜீவனை விட்டது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய சட்டைகளின் கீழே, அவருக்கு கீழே நாம் அடங்கி இருக்கும் பொழுது அவர் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து நமக்காக அவர் நம் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் தன் சிலுவையிலே ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லாதபடி அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவராய் காணப்பட்டார். ஏன் தெரியுமா? நீங்களும் நாளும் இன்னைக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஹல்லேலூயா. அழகு இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த உன் வழிகள் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். சங்கீதம் 91:11 இவ்வாறாக சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். இந்த நாளில் 2 நாட்களுக்கு முன்பாக நான் கயத்தாரில் இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டு பைக்கில் வரும்பொழுது திடீரென்று எனக்கு முன்பாக ஒருவன் நல்ல ஃபாஸ்ட்டில் ஒரு பல்சர் வண்டியில் பயங்கர ஸ்பீடாக வந்தான் பாருங்க. அவன் என்னை பார்க்கவே இல்லை. பக்கத்தில் வரும் நாங்கள் 2 பேரும் மோதிர லெவலுக்கு வந்து விட்டோம். கர்த்தருடைய கிருபை, என்னுடைய கை தானாகவே ஆண்டவருடைய செயல் இது என்று தான் சொல்ல முடியும். நான் ஹார்ன் அடிக்கவும் அந்த பைக்காரன் திடுக்குன்னு என்னை பார்த்து என்னை விட்டு விலகி போனான். அந்த ஹார்ன் மட்டும் அடிக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுக்கவில்லை என்றால் அன்னைக்கு முட்டி மோதி என்னுடைய நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 121 கடைசி வசனம், கர்த்தர் உன் போக்கை வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எப்பொழுது தெரியுமா? அவருடைய சட்டைகளின் கீழ் இருக்கும் பொழுது. ஆமென். அந்த சரணத்தை என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுறீங்களா? உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி உங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடும். 1000 10,000 உங்க பக்கம் விழுந்தாலும் உன் பக்கம் விழுந்தால் ஒரு பொல்லாப்பும் ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவர் அது ஒரு காலத்தும் உங்களை ஆகாது. ஆமே, அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ பாதைகளை நம்ம கடந்து போயிருக்கிறோம். எத்தனையோ வேலைக்கு போகும்பொழுது வரும்பொழுதும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆபத்துகளை கடந்து போகிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வருகிறார். ஆமென். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய செட்டைகளின் கீழே நாம் அடைக்கலமாய் இருக்கும் பொழுது. ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம். எழுப்புதில் நேரம் அல்லவோ, இது யோசுவாவின் காலம் அல்லவோ. ஹல்லேலூயா. எக்காலம் ஊதி எரியோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆமென். இது எழுப்பதில் நேரம் அல்லவோ, இது யோசுவாவின் காலம் அல்லவோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை,
வெற்றி நிச்சயமே நிச்சயமே. தெரிந்தவர்கள் கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து பாடுவீங்களா? எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார தொடியோடு கானானுக்குள் நுழைவோம். துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. ஆமென். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. திடுமனதாய் பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே. இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே. இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆமென். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல, கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. ஆமென். மாறாவின் தண்ணீரை மதுரமாகுமே, யோர்தானின் தடையெல்லாம் விலகி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி ஓடுமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆமென். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. ஆமென். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ வல்லவரின் ராஜ்யத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆமென். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஹல்லேலூயா. இது எழுப்புதலின் நேரம். ஆமென். ஆர்ப்பரியுங்கள். வசனம் இவ்வாறாக சொல்கிறது. அந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது அந்த தடையை நீங்க அவர்கள் செல்ல வேண்டும். யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரிக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வசனம் 16 இவ்வாறு சொல்கிறது. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஜனங்களை நோக்கி நீங்க ஆர்ப்பரிங்க, கர்த்தர் என்று உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. ஆமென். ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளுக்கு தடைகள் நீங்கும். ஆமென். ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றி நிச்சயம். ஆமென். வசனம் 20 இவ்வாறாக சொல்கிறது. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தோட கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். ஆமென். தடையாய் நின்ற எரிகோ கோட்டை இவர்கள் ஆர்ப்பரித்ததினால் விழுந்தது. கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், அநேக தடைகளோடு என்ன செய்யன்னு சொல்லி நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பிரதர் அன்னைக்கு அவங்க எக்காலம் வச்சுருந்தாங்க, பிரதர் ஆர்ப்பரிச்சாங்க. நாங்கள் என்ன செய்ய? கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அதை தூக்கி நீங்கள் ஆர்ப்பரிங்க. ஹல்லேலூயா. ஒரு ஹேண்டிகேப்ட் ஹோமில் இருக்கிற அந்த ஹேண்டிகேப்ட் பிள்ளைங்க தன்னிடத்தில் இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து அடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ரிச்சர்ட் உம்பரான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தேவ மனிதன் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது ஆண்டவரை தொழுது கொண்டதினால், மறுதளிக்காததினால் சிறைச்சாலையிலே போட்டு துன்புறுத்திய நேரத்திலே தனக்கு இருந்த விலங்கை கொண்டு அவர் அடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். பவுலும் சீலாவும் தேவனை இந்த சிறைச்சாலையிலே துதித்தார்கள். கதவுகள் திறந்தன. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் என்ன இருக்கோ அதை கொண்டு நீங்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே காணப்படும். எரிகோ கோட்டை போல எந்த தடைகள் இருந்தாலும்
இந்த நிமிஷம் அது மாறப்போகுது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைங்க இருக்கிற இடங்களை கரங்களிலே தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள், எத்தனை தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பிரதர் உங்களுக்கு என்ன பிரதர், நீங்கள் நல்லா இருக்கீங்க, எந்த கவலையெல்லாம் பேசுறீங்க நீங்கள் நினைக்கலாம். எங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் உண்டு தெரியுமா? வெளியே சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் ஆண்டவர்கிட்ட மாத்திர தான் சொல்லுவோம். எத்தனை பலவீனங்கள் இருக்குது தெரியுமா? ஆனாலும் அதை நாங்கள் கர்த்தரிடத்தில் தான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது புது பலத்தோடு நின்று நாங்கள் ஆராதிக்க காரணம் என்னவென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கரங்களை தட்டி இங்கே குடும்பமாக நீங்கள் ஆண்டவரை ஆராதிச்சு பாருங்களேன். உங்க குடும்பத்தில் காணப்படும் அனைத்து தடைகளும் அது நீங்கும். இது கர்த்தர் கொடுத்த வாக்கு, நான் சொல்லலைங்க. செய்து பாருங்க. யோசுவா செய்தார், எரிகோ கோட்டை தகர்ந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் கோட்டையை பிடித்தார்கள். அந்த ஒரு சரணத்தில் நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. கரங்களை தட்டி ஆமென். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே. பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே. பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. எரிகோ எழுப்புதலின் நேரமல்லோ. ஆமென். இது யோசுவாவின் காலமல்லோ. ஆமென். எழுப்புதலின் நேரமல்லோ. இது யோசுவாவின் காலம். ஆர்ப்பரிப்போமா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென். பலகம் இடியும் வரை நன்மை கிடைக்கும் வரை ஆர்ப்பரிப்போமா. நன்மை பெறுவரை இடியும் வரை ஆர்ப்பரிப்பு. எக்காலமூதி ஆமென். ஆரவார துணியோடு கானானுக்குள் எழுப்புதலின் நேரமல்ல. உற்சாகமா கரங்களை தட்டி யோசுவாவின் காலமல்ல, எழுப்புதலின் நேரமல்லோ. ஆர்ப்பரிப்போம். நன்மை பெறுவரை ஆர்ப்பரிப்போம். தடை நீங்கும் வரை தடைகள் நீங்கும் வரை. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவீங்களா? ஆர்ப்பரிப்போம். நன்மை பெறுவரை. ஆமென். நன்மை பெறுவரை ஆர்ப்பரிப்போம். இன்னும் ஒரு விசை ஆர்ப்பரிப்போம். தடைகள் நீங்கும் வரை ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஆர்ப்பரித்து ஆண்டவரிடத்திலே நன்மை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. துதிப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆமென். துதிப்பவர்களுக்கு நன்மை நிச்சயம். துதிப்பவர்களுக்கு ஜெயம் உண்டு. துதிப்பவர்களுக்கு தோல்வி இல்லை. இது நம்ம ஆண்டவர் கொடுக்க வாக்குத்தத்தம். ஆமென். ஜீவனை பார்க்கிலும் நமது கிருபை நல்லது. ஆமென். அவர் நம்மை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்குங்க. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் வருவரை எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். ஆமென். எத்தனையோ காரியங்களை நாம் எதிர்கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வருகிறார். ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஆண்டவர் நம்ம எவ்வளோ சுகபத்திரமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் நம்ம நிறைய நாட்களில் நம்ம புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஏன் நமக்கு இப்படி நடக்கு, ஏன் எனக்கு இப்படி நடக்கு, ஏன் என் வீட்டுக்கு இப்படி நடக்கு, இப்படி ஏன் 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 என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேள்வியை அடுக்கிக் கொண்டே போகிறோம். ஆனால் ஒரே ஒரு நாள் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் பாருங்களேன், ஆண்டவர் உங்களை எவ்வளவு சுகமா வச்சிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய மகள் சாட்சிலாம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அவளை தூக்கி கொண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்கங்க. எல்லாரும் சொன்னாங்க, ஏன் பிரதர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வாங்கன்னு சொல்லி எவ்வளவோ எங்களுக்கு சொன்னாங்க பாருங்களேன். ஆனால் நாங்கள் கொண்டு போகலை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கர்த்தர் எங்களுக்கு தேவையான எல்லா மருத்துவரையும் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. மரித்து போவான்னு சொன்ன பிள்ளையை தான் ஆண்டவர் உயிரோடு வைத்தார். அதே நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோன்னு வைங்களேன், ஒரு மாதம் ஐசியூவில் வச்சு ஒரு 10 லட்சம் எங்கிட்ட கறந்துருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் பாதுகாத்து வருகிறார்கள். அதனால் ஏன் என்று கேட்பதை விட்டுவிட்டு ஆண்டவர் இன்னும் எனக்கு எத்தனை நாள் ஆண்டவரை வைத்திருக்கிறீர், எத்தனை காரியங்களை இதுவரை நீர் தந்த காரியங்களுக்கு நமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி துதிங்க. உங்களுக்கு இருக்கிற வேதனைகள் எல்லாம் பறந்து போகும்.
உங்களுடைய கண்ணீர் மறைந்து போகும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் குடும்பத்திலே காணப்படும் தடைகள் நீங்கள் எப்போ தெரியுமா, ஏனுங்கிற கேள்வியை நீங்கள் விட்டதுக்கு அப்புறம் தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் வசனம் அழகாக சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமென். அவர் மீது எல்லாத்தையும் போட்டுருங்க. நான் அப்படிதாங்க, ஒரு நாள் சொல்லி வருத்தப்படுறதே கிடையாது. பாருங்களேன், அவர்கிட்ட போட்டுட்டு போயிட்டே இருப்போம், அவர் பார்த்துக்குவார். அப்பாவுக்கு தெரியும் நம்மளை பற்றி இல்லையா? இன்னைக்கு என்னோட சேர்ந்து ஜீவனை பார்க்கிலும் உன் கிருபை மேலான ஆண்டவரே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உன் கிருபை மேலானது. சேர்ந்து என்னோடு சேர்ந்து பாருங்களா? ஜீவனை பார்க்கிலும் ஓஹோம் கிருபை மேலானது, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உன் கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கிலும், ஜீவனை பார்க்கிலும் ஓஹோ கிருபை மேலானது. ஆஹா, வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானது. ஆமே, கிருபை மேலானது. கிருபை எல்லாரும் சேர்ந்து முடிந்தா கரங்களை உயர்த்தி, கிருபை மேலானது. ஆமே, கிருபை மேலானது, கிருபை மேலானது. போக்கிலும் வரத்திலும், போக்கிலும் வரத்திலும் ஓனை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. கிருபையே இருமிலும் வரத்திலும் ஆஹாய் காப்பது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. கிருபையே கிருபை மேலானது. ஆஹா, கிருபை மேலானது. ஓஹோ, கிருபை மேலானது, கிருபை மேலானது. பலவீன நேரங்களில் உம் கிருபை பலனானது. சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில், பலவீன ஆமே, ஆஹா, கிருபை பலனானது. சோர்வுற்ற வேளைகளில் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை மேலானது, கிருபை மேலானது. ஆஹா, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது. கஷ்டத்தின் நேரங்களில், கஷ்டத்தின் நேரங்களில் ஓ கிருபை என்னை காத்ததே. ஆமென். கண்ணீரின் மத்தியினில் உம் கிருபை என்னை தேற்றுதே. கஷ்டத்தின் நேரம், கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே. கண்ணீரின் மத்தியினில் உம் கிருபை, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஆஹா, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கஷ்டத்தின் நேரங்களில், பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானது. ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய பலவீன நேரங்களில் நம்மளை பலனை கொடுத்து நம்மளை தாங்கி வழி நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சங்கீதம் 94 தாவீது இப்படி சொல்கிறார், என் கால்கள் சறுக்கும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று ஆண்டவரே என்று சொல்லி. ஹல்லேலூயா. எத்தனையோ இடரல், எத்தனையோ சறுக்குகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ நேரங்களிலே நம்ம கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் நம்ம அழுது கொண்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மளை தாங்கி வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய கிருபை நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறது. நீங்கள் ஒரு காலமும் கடந்ததை நினைத்து ஒரு காலமும் நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதின் காலங்களிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லாதபடி, கேள்வி கேட்காதபடி, கடந்ததை நினைத்து வருந்தாதே என்று சொல்லாதபடி, சொன்னபடி, அந்த நாட்களை நினைத்து நீங்கள் வருந்தாதபடி, ஆண்டவர் இப்போ எனக்கு என்ன
என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு இனிமேல் என்ன செய்ய வேண்டும், இப்பொழுது என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்தந்த நாட்களில் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்யணும், ஹல்லேலூயா, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு நீங்கள் என்ன செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் கடலில் என்னுடைய வேலைக்கு கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்வது உண்டு. ஆண்டவரே இன்னைக்கு யாருக்காவது நான் உங்களை பற்றி சொல்லணும், எனக்கு ஒரு தருணத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லிட்டு தான் நான் ஜெபிச்சுட்டு போவேன். இது என்னுடைய அன்றாட ஜெபம். பாருங்களேன், ஒரு நாள் காலையில் நான் ஸ்கூலை விட்டு கிளம்பும் பொழுது ஒரு உடுக்கடிக்கிறவர் வந்து கொண்டிருந்தார். வீட்டு முன்பாக வந்து உட்கார்ந்து டெங்கு டெங்குன்னு உடுக்கடிச்சிட்டு, பிரதர் சார் உங்களுக்கு நல்ல காலம் பிறகுது அப்படின்னாரு. ஹல்லேலூயா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிற நேரம், நல்ல காலம் பிறகு சார் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. உடனே அவர் கையில் நான் சில ரூபாய்களை கொடுத்து, நல்ல காலம் உங்களுக்கு பிறக்க போகுது பிரதர், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் மூலமாக உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் வாயே திறக்காம முடிட்டார். ஹல்லேலூயா, எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல காலம் அவர் மூலமாக தான் பிறக்கணும். ஆமென். இன்னைக்கு நீங்கள் இந்த கரங்களை தட்டி அந்த ஒரே சரணத்தை நம்ம திரும்ப பாட போறோம். ஜீவனை பார்க்கிலும் முது கிருபை மேலானதுல, சோர்விலும் போக்கிலும் வரத்திலும் பலவீன நேரங்களில், அதை நம்ம இன்னைக்கு சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாமா? பலவீன நேரங்களில் கிருபை மேலானதே, ஆமென். சோர்வுற்ற வேளைகளில் உன் கிருபை என்னை தேற்றுதே. பலவீன நேரங்களில் ஆஹா கிருபை எனக்கானதே. ஆமென். வெறுமற்ற நேரங்களில் கிருபை எனக்கு, ஆமென். கிருபை மேலானதே. ஆஹா கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் ஆமென், உன் கிருபை மேலானதே. நீ வாழ்க்கையை பார்க்கிலும் உன் கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எப்பொழுது நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். இப்பொழுது இருக்கிற இடங்களிலே முழங்கால் படி போட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நம்ம கொஞ்ச நேரத்தை நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நல்ல பாடல்களை பாடினோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி நல்ல பாடல்களை பாடினோம். ஒரு சில நேரத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தம் கிருபை பெரிதல்லோ என்று சொல்லி, அவருடைய கிருபை பெரிதல்லோ. அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்க. ஆமென். அவருடைய கிருபை இல்லாமல் தாழ்மை உள்ளவனிடத்தில் அவருடைய கிருபை தாங்கிடுது. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தன் பலனுடன் வாழ்வதற்கு அவர் கிருபை மாத்திரம் இருந்தால் போதும். கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போமா? தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. இருக்கிற இடங்களை முழங்கால் படி போட்டு, தாழ்மையுள்ளவரிடம் எஸ் ஜீசஸ் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் நல்பலம். வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் நல்பலனுடன் சேவை செய்ய கிருபை. சேவை செய்ய ஆமென். நிர்மூலமாகாததும் நிற்பது நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபையா. அவருடைய கிருபை, அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்ததினால்தான் நாம் நிர்மூலமாகாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நீசரன் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசரன் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. காத்து கொள்ள ஆமென். காத்து கொள்ள கிருபை. தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை பெரிதல்லோ.
என் ஜீவனிலும். ஆண்டவரே கேக்கீங்களா? உங்க கிருபை பெரிது ஆண்டவரே. இம்மட்டும் காத்தவரே இனிமேலும் காப்பீராக. இன்னும் தேவை ஆண்டவரே. உங்க கிருபை இன்னும் தேவைன்னு கேளுங்க. நம்மளை வழி நடத்தும் இன்னும் தேவை. இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை. வெறுமையான பாத்திரம் நான், வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே. ஆமே நீரம்பி. ஆண்டவரே நான் ஒரு வெறுமையான பாத்திரம் அப்பா. நான் தகுதியற்றவனாயிருக்கிறேன் ஆண்டவரே. என்னை நீர் தகுதிப்படுத்தும். வேறுத்தின் காணும் இயேசுவை போற்றிடுமே. ஆமென். என்னையும் அவ்வித பாத்திரமாக நீர் என்னை வணங்குவீராக. குயவனே குயவனே குய. அவருடைய கையிலே உங்களை நீங்க ஒப்பு கொடுத்தா போதுங்க. அவர் உங்களை வணைந்து கொள்வார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் வணைந்து கொள்வார். நான் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. எசப்பா என்னை நான் உம்மிடத்தில் தருகிறேன்னு சொல்லுவீங்களா? குயவனே குயவனே. ஆமென். என்னை நான் தருகிறேன்னு சொல்லுங்க. காரணனே என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆமென். ஆராதனை. கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரை ஆராதிப்போமா? இயேசுவே ஆராதனை. ஆமென். ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கு. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கு. வெண்மேகமே வெண்மேகமே வெண்மேனோடு சேர்ந்து வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகம். ஆமன் ஆண்டவரே. ஆமப்பா. அபிஷேகம். ஆஹா அபிஷேகம் நீங்கி. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆராதனை. ஆராதனை இயேசுவே. ஆராதனை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆராதனை உமக்கு. ஆண்டவரே ஆராதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம். நீங்க மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி. வாழப்பா சுகம் தரும் தெய்வம் உம் தள்ளும் புகழால் சுகமான. யெகோவா யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ. என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ. என் தேவையெல்லாம் சந்திப்பீர். கரங்களை உயர்த்தி. நீர் மாத்திரம் போதும். ஆமென். நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும். அவர் ஒருவர் இருந்தா போதுங்க. சொல்லுவீங்களா? நீர் மாத்திரம். நீர் மாத்திரம் போதும். ஆமாப்பா. நீர் மாத்திரம் போதும். எஸ் ஜீசஸ். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இருக்கிற இடங்களை முழங்கால் படி போட்டு
உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். எங்களோடு சேர்ந்து உமக்காக ஆண்டவரே உயிர் வாழ்கிறேன் அப்பா, உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் ஆண்டவரே நம்மோடு வாழ்வேன்னு சொல்லுவீங்களா? மரித்தாலும் உமக்காக நான் மரிப்பேன் ஆண்டவரே. உலக பிரகாரமா மனிதனுக்காக வாழ்க வாழ்க என்று சொல்லி அவனுக்காக தீக்கொளித்து சாகிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்த ஒரு ஆண்டவருக்காக உமக்காக வாழ்வேன். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை ஆத்தும பாரத்தை ஆண்டவரே உமக்காக நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்பா. நிரப்புமையா, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் எல்லோரும் சேர்ந்து உமக்காக நான் மரிக்க ஆயத்தமா இருக்கிறேன். வாழ்ந்தாலும் என் வாழ்க்கை அர்ப்பணிப்பு எல்லாம் உங்களுக்கு தான். சொல்லுங்க, மரித்தாலும் எல்லாமே உங்களுக்கு தான் ஆண்டவரே. கண்களை மூடி ஏசப்பா, எங்க ஜீவனை நீங்க பாது கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ள உங்களை ஆர்ப்பரிக்க கிருபை செய்தீங்களே, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதுன்னு சொல்லுங்க, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதுன்னு சொல்லுங்க ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போது மகனே என்று சொல்லுகிறார் பவுல் ஆண்டவரிடத்திலே. ஆண்டவரே, இந்த முள் என்னை குத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது என் கிருபை உனக்கு போது மகனே என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க அநேக கண்ணீரோடு வேதனையோடு இருக்கலாம். இன்னைக்கு நீங்க கேட்கலாம், ஆண்டவரே ஏன் ஆண்டவரேன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு, மகனே நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நடந்ததெல்லாம் இருக்கட்டும், ஆனா உன்னை நான் தாங்கி நடத்துருவேன், உன்னை தாங்கி நடத்தக்கூடிய கிருபையை நான் உனக்கு தருகிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் மகனே என்று சொல்லி யோசுவாவை பொறுத்து கலங்காதே, திகையாதே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க ஆர்ப்பரிங்க, நீங்க ஆர்ப்பரித்தா போதும், உங்க குடும்பத்திலே காணப்படும் தடைகள் நீங்கும் ஐயா. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தம்பி தங்கச்சி நீ வாழ்க்கையில போராடிட்டு இருக்கிறியா, காதல் என்னும் வலையிலே சிக்கி கொண்டு என்ன செய்ய என்று தெரியாதபடி தற்கொலைதான் முடிவு என்று சொல்லி உன் வாழ்க்கையை நோக்கி கொண்டு இருக்கிறாயா, ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உன் தடைகள் உன்னை விட்டு நீங்க போதும் மகனே மகளே, நீ ஆண்டவரை ஆர்ப்பரி என்று சொல்லி துதித்து பாடு ஐயா. துதிப்பவர்களுக்கு ஜெயம் உண்டு, தோல்வி இல்லை. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஜெயம் உங்க வாழ்க்கையில, தற்கொலை உங்கள் வாழ்க்கையில முடிவல்ல, அது நித்திய நரகம். ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் சரணடையும் பொழுது ஆண்டவர் உங்கள் நீதியின் வலது கரத்தினால் உங்களை ஏந்தி சுமப்பார் ஐயா. முதிர் வயதில் உன்னை தாங்கி வழி நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அவர் சொல்லிய வார்த்தைகள் உன்னை உயிர்ப்பிக்கும். அன்பு சகோதரனே, சகோதரியே, பெற்றோர்களே, இருக்கிற இடத்துல முழங்கால் படி போட்டு இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்க போறீங்க. ஆண்டவரே என்னை உமக்கு தருகிறேன், என்னை உமக்கு தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்க போறீங்க. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாத. எல்லாரும் சேர்ந்து என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, கேளுங்க ஆண்டவரே, என்னை உருவாக்கும், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்கும் உருவாக்கும். இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய கையில உங்களை கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை உருவாக்கி உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இருக்கிற இடங்களை ஜெபிப்போமா? கர்த்தர் நம்மை நடத்துவார். Thank you Lord. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, கடந்த 6 மாதங்களும் அப்பா உமது கரத்தின் வல்லமையால் கர்த்தரே ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்த கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ மோசங்கள், எத்தனையோ கண்ணீரின் பாதைகள் எல்லாவற்றையும் கடந்து வர உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கொடுத்த பெரிய கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த எல்லாவித ஆசீர்வாதங்களுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, இம்மட்டும் பாதப்படியிலே காத்து
காத்திருந்து உண்மை ஆண்டவரே ஆர்வத்தோடு ஆராதித்த ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக இசப்பா ஆண்டவரே சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் தங்கி இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வருஷத்தின் நடுவிலே கர்த்தாவே நீரை உயிர்ப்பிக்கிற தேவநீர், உமது கிருபையை விளங்க செய்கிற தேவநீர், இந்த வருஷத்தின் நடுவிலே இசப்பா இந்த 7வது மாதத்திலே இந்த எல்லா குடும்பங்களின் மேலும் உமது வல்லமையை கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றி எந்த காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்திலே நீ நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இந்த கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லார் குடும்பத்துக்குள்ளும் கர்த்தர் கடந்து வாங்க. கண்ணீரின் பாதையை மாற்றுங்க, கவலைகளை மாற்றுங்க, தேவைகளை சந்திங்க. அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். அந்த கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. God bless you. நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆராதனை பிடித்திருக்குன்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்காக தான் சொல்லியிருக்கிறார். இந்த வருஷத்தின் நடுவிலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இருக்கிற 6 மாத காலங்களும் நீங்கள் ஆண்டவரை ஆர்ப்பரித்து துதித்து நீங்கள் பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். தடை நீங்குவதை பார்ப்பீர்கள், செழிப்பு உண்டாகுவதை பார்ப்பீர்கள், சந்தோஷம் உண்டாவதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆர்ப்பரித்து பாருங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம், தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்க. இது உங்களுக்கு பிரோஜனமா இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்புக்கு 9771943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.